இப்போ நான் போயிட்டுருக்கோம். இதான் நம்ம ஃபஸ்ட் வீடியோ. என்னென்னா இப்போ தான் காலையில் தூங்கி இருந்துச்சேன். அதுக்குள்ளே அங்கே ஒரு வீடு இருக்குது. நாங்கள் எதாவது போயிட்டுருக்கோம் பாருங்கள் எப்படின்னு இருக்குன்னு. இந்த வீட்டை இப்போ நான் காலையில் போடுறேன். நீங்கள் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீட் நைட் விசிட் பண்ணி காட்டுறேன். அது ஒரு கிணறு ஒன்று குழியாண்ட ஒன்று தெரியுதா, அதான் ரொம்ப பழங்காலத்து இது மாதிரி நான் கேள்விப்பட்டவங்க பாருங்கள். இப்போயே சவுண்ட் ரைஸ்லாம் கேட்குதா, தெரியுதாங்க ஆடுறது. இப்போ நம்ம இந்த இடத்துக்குள்ளே போகலாமா வேண்டாமான்ட்டு ஒரு சந்தேகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது என்னே தெரில. ரொம்ப கோயில் மாதிரி தான் இருக்குது இது. ஆனால் அது கோயிலான்ட்டு தெரிலங்க. பாருங்கள் இப்படி இருக்குன்னு. இதா அந்த வீட்டில் யாருமே இல்லை. உள்ளே பாருங்கள், செம்ம தில்லாக இருக்குது. பாருங்கள் வீடு எப்படி இருக்குன்றது தெரியுதா உங்களுக்குலாம். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த வீட்டை நைட் விசிட் பண்ணி காட்டுவேன். பாருங்கள் வீடு எவ்வளோ இதாக இருக்குன்னு. ஆனால் அந்த வீட்டில் யாரும் நைட் வந்து இங்கே வந்து வீட்டில் யாருமே இல்லை, சண்டை போட்டு வந்து ஒரு ஆள் வந்து இங்கே வந்து படுத்துட்டாராம்மா, உடம்பு சரி வந்து படுத்தாராம்மா. வேறு யாரோ வந்து மூஞ்சில் அடின்னு அடித்தாங்களாம்மா. அந்த கதையை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே அப்புறம் உள்ளே பாருங்கள் எப்படிலாம் இருக்குன்ட்டு. இந்த கதையை நான் இங்கே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது எப்படின்ட்டு இங்கே தெரியல. ஆனால் அந்த மாதிரி நிறையவே சொல்லிக்கிறாங்க. யாரோ அடித்து கருப்பில் உருவம் வந்து அடிச்சிச்சாம்மா. இது ரொம்பவே ஒரு வீடே ஒரு மாதிரி தில்லாக இருக்குது. நான் உங்களுக்காண்டி போய் காட்டுறேன். என் உடம்பு அப்படியே ரொம்ப வைப்ரேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. பாருங்க உள்ளே எரிஞ்சு கிடக்குது. இந்த வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நைட் வந்து காட்டுறோம் இந்த வீட்டை. பாருங்க உள்ளே எவ்வளோ கேவலமாக இருக்குன்ட்டு. சரி, என்ன இது ரொம்ப ஒரு வீடே த்ரில்லிங்காக இருக்குல்ல, ஒரு மாதிரி பயமாக. நேற்று நைட் நாங்கள் வந்தோம். நேற்று நைட் எடுக்கலான்ட்டு பார்த்தோம். நாங்கள் நேற்று நைட்டு வந்தால் ஒரு மாதிரி ரொம்ப த்ரில்லாக இருக்குது. பாருங்கள் சுற்றியும் எதுவுமே இல்லை. நம்ம ஒரு அட்டகம் பண்ணிக்கிறது ரொம்ப பழமையானது. அங்கே யாருமே இல்லை. சுற்றியும் வீடே அவ்வளோக்கு இல்லை. பாருங்கள் அது ஒரே ஒரு வீடு தான் இருக்குது. சரி, அந்த ஒரு வீட்டு மட்டும் உள்ளே போய் காட்டுறேன் வாங்க. தெரியுதா உள்ள எரிஞ்சு நிலைமையில் இருக்குது எல்லாமே. பாருங்க சரி, இது இவ்வளோ நல்ல சேஃப்டி இல்லை. இன்னும் பின்னாடி நிறையா வீடு இருக்குது. இதே ஒரு காம்பவுண்டில் பின்னாடி நிறையா வீடு இருக்குது. நான் நைட்டு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து உள் வீடு மட்டும்தான். அப்படியே பின்னாடி பார்த்தோம்னா பின்னாடி வீடு இருக்குது. இந்த இங்கே காம்பவுண்ட் இது ஃபுல்லாக ஒரு வீடு, ஒரு பெரிய இது மாதிரி. இதுக்கு இன்னும் ஒரு கதை இருக்குது. பின்னாடி ஒரு சைடில் ஒரு கிணறு இருக்குது, நல்லா ஆழமான கிணறு. அதுக்கு வந்து எப்படின்னா இது வந்து டெம்பிளாக தான் இருக்குது. பாருங்களேன் உள்ள இந்த விளக்கு கிடச்சி மீனெலாம் இருக்குது. ஆனால் சாமி இல்லை. இது என்னன்னே தெரியல, ஒரு மர்ம மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ கிணறுக்கு அந்த கிணறு கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிணறு வந்து ரொம்ப ஒரு உள்ளே யாரோ இறந்த மாதிரி இருக்குதாம்மா. உள்ளே வந்து தங்கமோ வைரமோ என்னமோ இருக்குமாம்மா. உள்ள கவர்மெண்ட் இடத்த எடுத்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே என்னென்னே தெரில. அந்த கிணத்துக்கிட்ட போனால் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க எங்ககிட்ட. நீங்கள் வந்து நம்பலைன்னா தெரிஞ்ச ஏதாச்சும் வயசானவங்க வருவாங்களே, நான் எங்களை வச்சு கதை கேட்குறேன், அது உங்கள்கிட்ட போடுற ஸ்டோரி போடுறேன் நான். ஆனால் அந்த பாருங்க இது டெம்பிளாக தான் இருக்குது. ஆனால் வீடே இல்லை. சுத்தமாக நல்லா தெரியுதா. சரி, உங்களுக்காண்டி நான் மேலே ஏறி காட்டுறேன். ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன் உங்களுக்காண்டி. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். அப்புறம் முள்ளெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. அட்வென்ச்சராக இருக்குது இடத்த பார்க்கவே. உங்களுக்கு இந்த வாசு வந்து கேம் மற்ற கோஸ்ட் வீடியோ சேனல்லாம் வச்சுருக்காங்க அவங்களுக்கு.
அவங்க உண்மையால வீடியோ போடுறாங்களோ இல்லை ஃபேக்காக வீடியோ போடுறாங்களோ, ஆனால் அவங்க உள்ளே நைட்டு இருட்டுக்குள்ளே உள்ளே போகிறாங்களே, அதுவே எங்களுக்கு பெரிய விஷயம் தானே. நீங்கள் அதுக்காண்டி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி நானும் சொல்கிறேன், நான் ஃபேக்காலாம் பண்ண மாட்டேன். கோஸ்ட் இருக்கா இல்லையோ, நாங்கள் இந்த கிணறு தான் சொன்னேன். நீங்கள் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? பெரிய கிணறு. ஒரு சுற்றி எதுவுமே இல்லை, வண்டிக்குன்னு எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. பாருங்கள், சுற்றி தெரியுதா? சுற்றி வீடில் அங்கே ஒரே வீடாக இருக்குது, சுற்றி எதுவுமே இல்லை. முன்னாடி இதை போய் பார்க்கலாம் வாங்க. வண்டியோட கீ வேறு வண்டியை விட்டு விட்டுறேன் நான். அங்கே ஒரு பெரிய குடோன் தெரியுதாங்க, அது ரொம்ப நல்லா அப்படி தான் இருக்குது, ஆள் இல்லாமல். அவ்வளோதாங்க, நம்ம போகலாம். நீங்கள் நான் சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட் காட்டினீங்கன்னா இந்த இதே வீட்டை நான் வந்து நைட்டு வந்து உங்களுக்கு விசிட் பண்ணி காட்டுறேன். சரி, நம்ம போயிடலாங்க. டாட்டா. ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நம்ம வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. போய்ட்டு வயசாக கேட்குறேன் நான், வீடியோட கதை தெரியுமான்னு. ஓகேவா? இருங்க. ஓகே, அவ்வளோக்கு தெரியலைங்கிறாங்க. நம்ம வேகன்சி போய் கேட்டுப்பட்டு போகலாம். ஓகே.